விஜயநகர பேரரசு கலைகளாலும் அறிவாற்றலாலும் செழித்து விளங்கியது. ஒருநாள் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு நபர் வந்தார். அவர் ஒரு அரசவான், ஆனால் அவரிடம் மிகுந்த அகம்பாவமும் பேராசையும் குடிகொண்டிருந்தன. மன்னா, இந்த புவியில் உள்ள அனைத்து கலைகளையும் கற்றவன் நான். என்னை விட புத்திசாலி எவரும் இலர். அவரது கர்வத்தை குறைக்க எண்ணிய மன்னர் தெனாலி ராமனை பார்த்தார். ராமன் ஒரு பொற்காசை கையில் எடுத்து அந்த நபரிடம் நீட்டினார். புத்திசாலி ஐயாவே, இதோ இந்த ஒரு பொற்காசு. இதைக் கொண்டு இந்த நகரம் முழுவதையும் சுற்றி வாருங்கள். ஆனால் மாலையில் திரும்பும்போது உண்மையான மகிழ்ச்சியை விலைக்கு வாங்கி வர வேண்டும். இதுவே உங்கள் சோதனை. அரசவான் குழம்பினார். பொன்னை கொடுத்து பொருட்களை வாங்கலாம், மகிழ்ச்சியை எப்படி வாங்குவது? அவர் நகரின் பெரிய கடைகளுக்குச் சென்றார். விலை உயர்ந்த ஆடைகள், நாவூரும் இனிப்புகள் என அனைத்தையும் வாங்கினார். ஆனால் மாலை ஆன போதும் அவர் மனதிற்குள் மகிழ்ச்சி பிறக்கவில்லை. பையும் காலியானது, மனமும் கனமானது. அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தபோது ஒரு ஏழைச் சிறுவன் பசியோடு அவர் அருகே வந்தான். ஐயா, பசிக்கிறது. உண்ண ஏதேனும் தருவீர்களா? தன்னிடம் எஞ்சியிருந்த ஒரு சிறிய உணவுப் பொட்டலத்தை அந்தச் சிறுவனுக்கு அவர் கொடுத்தார். அந்த உணவை உண்ட சிறுவனின் முகத்தில் மின்னிய அந்த புன்னகை, அதுவரை அவர் கண்டிராத பேரழகு. அந்த பிஞ்சு முகத்தின் மகிழ்ச்சி அந்த அரசவானின் இதயத்தை மென்மையாகத் தொட்டது. உண்மையை உணர்ந்த அவர் ஓடோடி வந்து தெனாலி ராமனின் கால்களில் விழுந்தார். ராமன் ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். இத்தனை காலம் பொருட்களைச் சேர்ப்பதில்தான் மகிழ்ச்சி என்று நினைத்தேன். ஆனால் இன்றுதான் உணர்ந்தேன், பிறருக்கு உதவுவதில் கிடைக்கும் திருப்தியே உண்மையான மகிழ்ச்சி என்று. மன்னர் கிருஷ்ணதேவராயர் பெருமிதத்துடன் சிரித்தார். தெனாலி ராமனின் அறிவு கூர்மையால் ஒரு பேராசைக்காரன் நல்ல மனிதனாக மாறினான். பிறருக்கு உதவுவதே உண்மையான மகிழ்ச்சி.